வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. அப்போ இந்த தமிழ் வருடம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்க அப்படின்னா குரோதி வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் 5:57க்கு தாங்க இன்றைக்கி தமிழ் வருட பிறப்பு பிறக்கப்படுது. ஆங்கிலத்துக்கு எப்போயுமே நைட்டு 12 மணிக்கு மேலே வருஷ பிறப்பு நம்ம பார்க்கலாம். ஆனால் தமிழுக்கு பார்த்திங்கன்னா சூரிய உதயமானால் மட்டும்தான் தமிழ் வருட பிறப்பு நமக்கு பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய தருணத்தில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பார்க்கும்போது திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் மேன லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் 69 டிகிரியில் சஷ்டி திதியில் மேல் நோக்கி நாள் அன்னைக்கு தாங்க இந்த தமிழ் வருட பிறப்பு பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் ஜோதிட நேர நண்பர்களுக்கு, அதாவது என்னுடைய சொந்தங்களுக்கு என்னோட மனசார தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி, அதாவது 8வது ராசியான விருச்சக ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு, இந்த சித்திரை மாதத்தில் என்னென்ன நன்மைகளை நடக்க போகுது, அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிறோம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அதாவது குரு பகவானுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரமான அனுச நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய புதன் பகவானுடைய நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்கள். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசிக்குன்றது அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானோட அதிபதியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பவளத்தில் ராசிக்கள் மோதிரம் போடுறது ரொம்ப நல்லதுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் பவளக்கல் மோதிரம் போடுறது எப்பயுமே ரொம்ப நல்லதுங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் போக வேண்டிய ஆலயம் எங்கே போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலர், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அலர்மேல் மங்கை, அதாவது பார்த்தீங்கன்னா அலர்மேல் மங்களபுரம் அப்படின்ற ஊரில் கீழ் திருப்பதியில் இருக்குங்க. அங்கே போயிட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கொடுத்துருவார். நிறைய பேருக்கு தெரியாது. கிட்டத்தட்ட சொல்லுவோம் அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு அலர்மேல் மங்கை அப்படின்ற ஒரு கடவுளை வழிபடுறது ரொம்ப நல்லது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பார்க்கும்போது உங்களுக்கு ராசின்னு சொல்கிறது திறம் ராசி. பொதுவாக சொல்லுவோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு மனிதன் எப்படி ஆணும் பெண்ணும், நல்லவன் கெட்டவன், இரவு பகல் அப்படின்ற மாதிரி பிரித்து வச்சுருக்கிறானோ அதுபோல் பார்த்திங்கன்னா ராசிகள் பார்த்திங்கன்னா 3 வகையை பிரித்து வச்சுருக்கிறாரு நம்ம முன்னோர்கள். சரம் ராசி, திறம் ராசி, உபயம் ராசி. அப்படி பார்த்திங்கன்னா இந்த விருச்சக ராசின்றது பார்த்திங்கன்னா திறம் ராசி. திறம் ராசின்றது பார்க்கும்போது 3 8 குடையவன் மாரகாதிபதி. அப்போ 3 8 குடையவன் மாரகாதிபதினா 3 குடையவன் சனி, 8 குடையவன் பார்த்தீங்கன்னா புதன். அப்போ சனி திசையோ புதன் திசையோ, சனி புத்தியோ புதன் புத்தியோ, சனி அந்தரமோ புதன் அந்தரமோ நடக்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படுவீங்க, கஷ்டப்பட்டுருப்பீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், புதன் திசையோ சனி திசையில் சாதித்த மாதிரி ஒன்றுமே இல்லை, அப்போ கஷ்டப்பட்டுருப்பீங்க. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி அலர்மேல் மங்கை கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கீழ் திருப்பதிக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு நினச்சது கண்டிப்பாக நடக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 5ல் ராகு இருக்கிறதுனால, ஏன்னா ராகு கேதுக்கு வீடு கிடையாது. பொதுவாக ராகு கேதுக்கு வீடு கிடையாது. அவர் நிழல் கிரகம், ஷாயா கிரகம், வக்கர கிரகம். அவர் இப்போ பார்த்தீங்கன்னா கட்டண முறையில் இப்போ 5ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு 5ல் ராகு இருக்கிறதுனால, ஏன்னா புத்திரஸ்தானத்தை பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ ராகு கேது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு போஸ்ட்மேன் மாதிரி நமக்கு வந்த லெட்டர் கொண்டு வந்து நம்மகிட்ட அப்படியே கொடுத்துருவார். குறைச்சியும் கொடுக்க மாட்டார், சேர்த்தும் கொடுக்க மாட்டார். அப்போ 5ல் ராகு இருக்கும்போது புத்திரஸ்தானத்துக்கு அருமையான ஒரு தருணம் இன்றைக்கி இந்த வருஷம்.
அதுவும் இந்த சித்திரை மாதமெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வாய்ப்பு கொடுத்துருவார். புத்திர பாக்கியமெல்லாம் இல்லாத ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, நீங்கள் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, இன்றைக்கி வந்து பார்த்திங்கும்போது இன்னைக்கு எல்லாமே இந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் இந்த சித்திரை மாதத்தில் முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% உங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக நல்லபடியாக கொடுத்துருவார். ராகு வந்து புத்திரஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேது வந்து பார்க்கும்போது 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. பொதுவாக ராகு கேதுன்றது வந்து பார்வையே பார்த்தீங்கன்னா 3, அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது இன்றைக்கி 3, 7, 11. அப்போ உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் பாருங்கள். இப்போ வந்து ராகு கேதுடைய பார்வை காலம் என்னென்னா 3, 7, 11ஆம் இடத்தை பார்க்கும்போது இப்போ வந்து பார்க்கும்போது கேது பகவான் 3ஆம் இடமா யார் பார்க்குறாரு? கடகராசி பார்க்குறாரு. 7ஆம் இடமா யார் பார்க்குறாருன்னா மீன ராசி பார்க்குறாரு. 11ஆம் இடமா யாருன்னா உங்கள் ராசி பார்க்குறாரு, விருச்சிக ராசி பார்க்குறாரு. அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா கேது விருச்சிக ராசி பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயம் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ எப்படி பார்த்தாலும் கேது வந்து பார்த்தீங்கன்னா திசை புத்தி வரும்போது கஷ்டத்தை கொடுப்பானே தவிர, ஆனால் இதே மாதிரி கிரக கோச்சாரத்தில் வரும்போது நல்ல பலனை கொடுத்தே தருவார். அப்படி பார்த்தீங்கன்னா கேது 11ஆம் இடமா வர்றதுனால லாபஸ்தானம் நன்மையும் கொடுத்துருவார். அதே மாதிரி ராகு 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியத்தை நல்லபடியாக கொடுத்துருவார். அப்போ இதை போக சனியுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 3, அதாவது 3, 7, இன்னைக்கு 10. அப்போ வந்து கும்பத்திலிருந்து 3ஆம் இடமா யார் பார்க்குறாரு? மேச ராசி பார்க்குறாரு. 7ஆம் இடமா சிம்ம ராசி பார்க்குறாரு. 10ஆம் இடமா உங்கள் ராசி பார்க்குறாரு, விருச்சிக ராசி பார்க்குறாரு. பொதுவாக எல்லாம் சொல்லுவாங்க சனி வந்து கெட்டவன் சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேங்க, சனி வந்து உங்களுக்கு இப்போ நல்லது தான் பண்ணுவார். சனி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா அயல் நாட்டு வேலை கண்டிப்பாக கொடுத்துருவார். அயல் நாட்டு வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் செய்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நல்லது பண்ணி கொடுத்துருவார். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது பரம்பரை கடன், பூர்வீக கடன், இது எல்லாம் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவார். ஏன்னா தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதி யாருன்னா சனி தான். சனி வந்து ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கிறதுனால தொழிலெல்லாம் அருமையாக இருக்குது. இப்போ அப்போ சுயத்தொழில் செய்கிறதுக்கு உண்டான அருமையான ஒரு தருணம் தான் இந்த தருணம். அப்போ இதுக்கு முன்னாடி லட்சக்கணக்கில் சம்பாரித்து மற்றவங்க கையில் தூக்கி கொடுத்துட்டு வெறுங்கையை வீசிட்டு வந்த நிலமை தான் உங்கள் நிலமை. அப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு எப்படின்னா ராகுவுடைய பார்வையும் நல்லா இருக்குது, கேது 11ஆம் இடமும் உங்களை பார்க்குறாரு. அப்போ இதையும் மீறி பார்க்கும்போது உங்களுக்கு சனியுடைய பார்வையும் உங்கள் ராசி வந்து பார்க்கும்போது இன்றைக்கி 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி, அதாவதுன்றது வந்து சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறார். அப்போ அந்த குரு பயிற்சி ஆகும்போது என்ன பண்ணுவார்னா, இன்றைக்கி குருவுடைய பார்வை 5ஆம் இடமா கன்னி ராசியும் 7ஆம் இடமா விருச்சிக ராசி உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. அப்போ 9ஆம் இடமா யாருன்னா மகர ராசி பார்க்குறாரு. அப்போ இந்த 3 ராசிக்காரங்களுக்குமே குரு வந்து அள்ளி கொடுத்துருவார். ஏன்னா குரு வந்து யாருன்னா ராஜா, நவகிரகங்களையே ராஜான்னு சொல்கிறவர்னா குரு தான். அப்போ குரு பார்த்தா கோடி புண்ணியம். ஆல்ரெடி உங்களுக்கு கேது பார்க்கும்போதும் அதே மாதிரி சனி பார்க்கும்போதும் இல்லாத ஒரு வாய்ப்பை குரு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். நான் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், கல்யாணம் ஆகுமா? கண்டிப்பாக சொல்கிறேன், ஆகும், நடந்தே தீரும். அதே மாதிரி வந்து குழந்தை பாக்கியம் இல்லைங்க, தாமதமாக இருக்குதுங்க, என்னால் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு இல்லைங்கன்னு சொல்கிறீங்களா? உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். 5ஆம் இடம் கண்டிப்பாக புத்திரஸ்தானத்துக்கு 5ஆம் இடம் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு அது முன்னே சொல்லிட்டு ராகுடைய பார்வை நல்லா இருக்குது. இதையும் தாண்டி உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திர தோஷம், குருவோ சனியோ இருந்தால் தாமதமாகும். அப்போ உங்களுக்கு 5ஆம் இடம் நல்லா இருக்கிறாரா அப்படின்றத ஒரு தடவை பாருங்கள், சரிங்களா? இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குருவுடைய பயிற்சி காலம் 1 வருஷம். அப்போ இந்த 1 வருஷம் குரு வந்து உங்களை தான் பார்த்துட்டு இருப்பார். அப்போ குரு பார்த்தா கோடி புண்ணியன்ற மாதிரி இந்த குரு 1 வருஷம் முடிகிறதுக்குள்ளார எப்போ உங்களுக்கு வந்து 15ஆம் தேதி 5ஆவது மாதம் 2025 முடிகிறதுக்குள்ளார நிச்சயம் சொல்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. வீடு கட்டிடுவீங்க, அதாவதுன்றது மண்ணு மனை வாங்கிடுவீங்க. நமக்கு வந்து பூமி சார்ந்த விஷயங்கள் நமக்கு நல்லது நடக்கும். வெளிநாடு வெளி மாநிலம் போகிறதுக்கு உண்டான யோகம், அதே மாதிரி விளையாட்டுத்துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு பலம் இது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவார். ஆனால் இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து சொல்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, சாமி எனக்கு நடக்கலை அப்படின்னா பொது பலன்னு சொல்லும் போது ராசி வச்சு நம்ம சொல்கிறோம். அதே ஒருத்தருடைய ஜாதகம் சொல்லும் போது என்ன பண்ணுறோம், லக்னத்தை அடிப்படையை வச்சு சொல்கிறோம் இல்லைங்களா? அதனால் என்ன அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை முழுமையாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா சுய ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன், உங்களுக்கு தொழில் முன்னேற்றம், தொழில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு, 2வது உடல் உபாதி கஷ்டங்கள் விலகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு மண்ணு மலை கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. காரணம் என்னென்னா குரு வந்து உங்களுக்கு அடுத்தது பார்க்குறாரு.
நல்லது நடத்தியே கொடுப்பார், நடந்தே தீரும், இதில் மாற்றங்கள் கிடையாது. சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அதே மாதிரி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ உங்களுக்கு 1ஆம் பாவகத்துக்கும் 6ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதி செவ்வாய் தான். அவர் இப்போ 4 பகையாக இருக்கிறார். அப்போ என்னாகும், உங்களுக்கும் அம்மாவுக்கும் சின்ன சின்ன மன வருத்தங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடம்ன்றது மாதிரி ஸ்தானம். அப்போ அம்மாவுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும், மனஸ்தாபங்கள் வரும், மன சங்கடங்கள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது கண்டிப்பாக நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் பாவகத்துக்கு 5ஆம் பாவகத்துக்கு அதிபதி குரு 6ல் இருக்கிறாரு. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு பாதகமான நேரன்றது இப்போ இருந்தால் கூட நான் முன்னே சொன்ன மாதிரி உங்களுக்கு சித்திரை மாதம் 18க்கு மேலே உங்களுக்கு சாதகமான நேரமாக மாறிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவகத்துக்கும் 4ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னா சனி. இப்போ ஒரு 4ல் இருக்கிறாரு. அப்போ அம்மாவுக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை, அப்பாவுக்கு உங்களுக்கு கூட சின்ன சின்ன வருத்தங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் அது கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது நல்லது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் பாவகத்துக்கும் 12ஆம் பாவகத்துக்கும் அதிபதி சுக்கிரன் 5ல் இருக்கும்போது, ஏன்னா 7ஆம் பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன் 5ல் வரும்போது திருமணத்துக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடின்றது நீங்கள் எத்தனையோ பொண்ணு பார்த்துருப்பீங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிருப்பாங்க, தள்ளி போயிருக்கும். அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுத்துருவார், நல்ல மாற்றத்தை காட்டிடுவார். சரிங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பார்க்கும்போது 8ஆம் பாவகத்துக்கும் 11ஆம் பாவகத்துக்கு அதிபதி புதன், அவர் இப்போ 5ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஹெல்த் இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். உடல் உபாதையெல்லாம் ஓரளவுக்கு சரியாகி ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவகத்துக்கு அதிபதி சூரியன் 6ல் இருக்கும்போது அப்பாவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன உடல் உபாதைகள், மருந்து மாத்திரை செலவுகள், கொஞ்சம் நல்லிணக்கங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது கண்டிப்பாக நல்லது. சரிங்களா? இருந்தாலும் சித்திரை மாதம் 18க்கு மேலே பார்த்தீங்கன்னா அதாவது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அருமையான ஒரு தருணம், சூப்பரான ஒரு நேரம் நம்ம சொல்லலாம். சரிங்களா? இருந்தாலும் அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது இதுக்கு முன்னாடி பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழ் ஜோதிடம் நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். இதை தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றி.